பாலக்கோடு சுற்றுவட்டார ஏரிகளின் நீர்வளம் மற்றும் மண்வளம் காக்க நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 5 லட்சம் பனை விதைகள் நடும் பணி துவக்கம். பனையிலிருந்து கிடைக்கும் நுங்கு, பதநீர், பனை வெல்லம், பனங்கிழங்கு போன்றவை உடலுக்கு நன்மை பயக்கும் உணவுப் பொருட்களாக விளங்குகின்றன. பனை ஓலைகள் கூரை வேயவும், பல்வேறு கைவினைப் பொருட்கள் தயாரிக்கவும், முதிர்ந்த பனை மரங்கள் மரச்சட்டங்கள் செய்யவும் பயன்படுகின்றன. பல்வேறு பயன்களை தரும் பனையானது தமிழ்நாட்டின் மாநில மரமாக விளங்குகிறது. 100 அடி உயரம் வளர்ந்து 100 ஆண்டு காலம் வாழும் தன்மையுடைய இம்மரமானது சராசரி வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் என்ற போதிலும் 50 டிகிரி செல்சியஸ் வரை தாங்கி வளரக்கூடியது. வறண்ட சூழலிலும் ஈரப்பதம் மிகுந்த சூழலிலும் நன்கு வளரும் தன்மை பெற்றது. 3 முதல் 6 மீட்டர் இடைவெளியில் 2 அடி ஆழம் குழிகளை தோண்டி அதில் குழி ஒன்றுக்கு 10 கிலோ மக்கிய தொழு உரம், மணல் கொண்டு நிரப்பி இதில் வளமான விதைகளை 10 சென்டிமீட்டர் ஆழத்தில் நடவு செய்தால் நன்கு செழித்து வளர்ந்து மண் வளத்தையும் நீர் வளத்தையும் காக்கும் தன்மை உடைய பனை விதைகளை தமிழக அரசு அனைத்து ஏரிகள் மற்றும் சாலையோரங்களில் நடவு செய்ய உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி வழிகாட்டுதல்படி இன்று பாலக்கோடு உட்கோட்ட நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ராமியம்பட்டி ஏரி, புலிக்கரை, சுண்ணாம்பட்டி, நிம்மாங்கரை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஏரிகளில் பனை விதைகள் நடும் பணியை உதவி கோட்ட பொறியாளர் மங்கையர்கரசி ராமியம்பட்டி ஏரிக்கரையில் பனை விதை நட்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் ரஞ்சித், சாலை ஆய்வாளர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு பனை விதைகளை நட்டனர்.